குட் மார்னிங். நாம் இன்றைக்கி 8th மேக்ஸ் மெஷர்மெண்ட் சாப்டரில் நம்ம சர்க்கிள் அன்றைக்கி எக்ஸசைஸ் 2.1 பார்த்தோம் இல்லையா. 2.1ல் ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சென்டர் ஆங்கிள் ஆஃப் த ஷேடட் செக்டார்ஸ் ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டார். ஒவ்வொரு சர்க்கிளோடைய ஷேடட் செக்டார்னுடைய சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு சர்க்கிளும் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் ஆங்கிள் நமக்கு என்ன தெரியும், 360 டிகிரி. அதை வச்சு தான் ஒவ்வொரு ஆங்கிள்னுடைய சென்டர் ஆஃப் ஆங்கிள், ஈச் செக்டார்னுடைய சென்டர் ஆஃப் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சம் நான் நோட்டில் போடுற பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ சர்க்கிள் நமக்கு தெரியும் 360 டிகிரி. இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். இந்த சர்க்கிளை 2ஆக டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த செக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா, இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் ஆங்கிள் வந்து 360 டிகிரினா இது 2ஆக அவங்க பிரிச்சிருக்கும் போது நம்ம 2ஆல் அதை டிவைட் பண்ணோம்னா நம்ம ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 360 நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2, ரிமைனிங் 1 கொடுக்குறோம். 8 2s are 16, 0. ஸோ 180. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஆங்கிளை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 36ல் 5 வந்து 7 5s are 35, ரிமைனிங் 1 இங்கே கொடுக்குறோம். 10ல் 2 5s are 10. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ வந்து 72 டிகிரி. இப்போ அது தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ஆக டிவைட் ஆகிருக்கு. நம்ம இந்த தீட்டாவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம சென்டர் ஆஃப் ஆங்கிள் என்ன 360 டிகிரி 8ஆல் டிவைட் பண்ணால் இந்த தீட்டாவை கண்டுபிடிக்குமோ. அப்போ 36ல் 8 வந்து 4 times, 4 8s are 32, ரிமைனிங் 4 இங்கே கொடுக்குறோம். 40ல் 5 8s are 40. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டிவைட் பண்ணியிருப்பாங்க. 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 36 டிகிரி. தீட்டாவுடைய வேல்யூ என்ன 36 டிகிரி. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபார் த செக்டர்ஸ் வித் கிவன் மெஷர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆர்க், ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இப்போ சென்டர் ஆஃப் ஆங்கிளும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்க்கு, ஏரியா, பெரிமீட்டர் மூணுமே கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ வச்சு பையனுடைய வேல்யூ வந்து பை ஈக்குவல் டு 3.14 நம்ம வச்சுக்கணும். அண்ட் தென் ஆர்க், லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எல்லாமே இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கு என்னது தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த ஆர்க்கு, ஏரியா அண்ட் பெரிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. இதுதான் ஃபார்முலா. லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. இப்போ நமக்கு தீட்டா தெரியும் 45 டிகிரி பை 360 இன்ட்டு இந்த 2π அப்படியே வச்சுக்கிறோம். ஆர் வந்து நம்ம அவங்களே புக்கில் கொடுத்துருக்காங்க 16. இப்போ 360யும் நம்ம 16யும் டிவைட் பண்ணலாம். 2 8s are 16, இங்கே 45 1 times, 360 வந்து 8 times, 8 45s are 360 டிகிரி, 8 1 times, இங்கே 2 8s are 16. இப்போ 2வும் 2 மல்டிப்ளை பண்ணால் 4π. இப்போ லென்த்து 4π இருக்கு இல்லையா, நம்ம லென்த் ஆஃப் டார்க்கில் 4 இன்ட்டு பையனோட வேல்யூ 3.14. இப்போ 4 4s are 16, ரிமைனிங் 1, 4 1s are 4, 4ஓட 1 5, 4 3s are 12. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அண்ட் தென் ஏரியா ஆஃப் த, இப்போ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா LR/2. எல் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர்க் 12.56 இன்டூ இங்கே எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். ஆர் என்ன 16 புக்லேயே கொடுத்தது, டிவைடட் பை 2 இந்த 2வை. இப்போ 2வையும் 16யும் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 8 2s are 16. ஸோ 12.56 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏரியா என்ன கிடைக்கும் 100.48 சென்டிமீட்டர். 48 சென்டிமீட்டர். அடுத்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே புக்கில் கேட்டிருக்காங்க. ஃபார் த செக்டர்ஸ் வித் கிவன் மெஷர்ஸ் ஃபைண்ட் த லென்த், ஆர்க், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, P is equal to L plus 2R. L நமக்கு தெரியும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், L தெரியும், L plus 2R. L வந்து 12.56 கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் 2
இதுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம். 2 இன்ட்டு ஆர்னோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. ஸோ 12.56 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 16 32. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஆட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 12.56ஐயும் 32வையும் நம்ம டிவைட் பண்ணால் 44.56 கிடைக்குது. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ செக்ஸ்டார் என்ன அப்படின்னா 44.56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதிலே செகண்ட் சம் என்னென்னா சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி கொடுத்துட்டாங்க. இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 12.6 சென்டிமீட்டர். 12.6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன θ/360 டிகிரி இன்ட்டு 2πr. இங்கே என்ன அப்படின்னா ஆர்ங்கிறது ரேடியஸ். ஆனால் கொஷினில் நமக்கு இங்கே வந்து டயமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். அண்ட் தென் இது எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா என்ன LR/2, பெரிமீட்டர் என்ன L+2R. சரி, இப்போ டயமீட்டர் 12.6 சென்டிமீட்டர்னால் நமக்கு தேவை ரேடியஸ். இப்போது சர்க்கிளில் இதுதான் வந்து டயமீட்டர், நம்ம ரேடியஸ் வேணும்னா இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளை டச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரேடியஸ். அப்போ இது பெருசாக டயாமீட்டர்னால் ரேடியஸ் வந்து இதுலேருந்து இது பாதி தான். அப்போ டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஓகேவா? இந்த டயாமீட்டர் தான் பெருசு சர்க்கிள்லேயே. இதில் இங்கேருந்து இதை டச் பண்ணுற அந்த ஒரு பார்ட்டு மட்டும்தான் ரேடியஸ். அப்போ இதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடைக்குமா? 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் ஒரு டயாமீட்டர். ஸோ 12.6 சென்டிமீட்டர் 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 6 2s are 12, 3 2s are 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன θ/360 டிகிரி இன்ட்டு 2πr. அப்படி தானே? தீட்டா என்ன நம்ம கொடுத்துருக்காங்க 120 டிவைடட் பை 360 இன்ட்டு 2π அப்படியே வச்சுக்கலாம். ஆர்னுடைய வேல்யூ என்ன 6.3. 120யும் 360யும் நம்ம டிவைட் பண்ணலாம். 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 12s are 12, 3 12s are 36. இந்த 3யும் இதையும் டிவைட் பண்ணலாம். 2 3s are 6, 1 3s are 3. இப்போ நம்ம 2πயும் 2.1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள் 2πயும் 2.1. இப்போ 2π என்னது 2πனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 3.14. அப்படியே 2வையும் 2.1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4.25. அப்போ 4.2வையும் 3.14ஐயும் நான் மிஸ்ஸிங்கை மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 13.188 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏரியாவுக்கு என்ன LR/2. எல் கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு 13.19. என்னங்க மிஸ் இங்கே 188 இருக்குது, நீங்கள் 19 போடுறீங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 8க்கு அப்புறம் இது வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கும்போது இதோட 1 இங்கே ஆட் பண்ணி இதை நம்ம 9ஆக பண்ணியிருக்கோம். 13.19 இன்ட்டு ஆர்னுடைய வேல்யூ என்ன 6.3 டிவைடட் பை 2. ஸோ இதை நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 13.19ஐயும் 6.3ஐயும் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணதில் ஆன்சர் என்னது நமக்கு வருது 83.097. இதை நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம், இந்த 2ஆல். அப்போ நான் அதையுமே இங்கே நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதையும் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 83.097 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 2s are 8. இந்த 3 நம்ம இறக்கிக்கிறோம். 1 2s are 2, 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ இந்த பாயிண்ட்டை மேலே வச்சுக்கிறோம். 1ல் 2 டிவைட் ஆகாதனால பாயிண்ட் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். 5 2s are 10. அடுத்து இந்த 9 கீழே இறக்கிக்கிறோம். 4 2s are 8, ரிமைனிங் 1. இந்த 7 இறக்குறோம். 8 2s are 16, ரிமைனிங் 1. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம 41.548 சென்டிமீட்டரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏரியா. அந்த நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா, பெரிமீட்டர் வந்து L. இப்போ நம்ம பெரிமீட்டருக்கு நமக்கு வந்து L+2R வேணும். L என்னது 13.19 கண்டுபிடிச்சிருக்கோம். R வந்து 6.23 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பெரிமீட்டர் வந்து L+2R. ஸோ L வந்து 13.19 ப்ளஸ் 2 இன்ட்டு 6.3. 13.19 அப்படியே வச்சுக்கிறோம். 2 6.3 மல்டிப்ளை பண்ணால் 12.6. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். 13.19யும் 12.6. ஏன்னா பாயிண்ட் நேராக வர மாதிரி தான் நம்ம டிஜிட் எழுதணும். அப்படிங்கும்போது 12.6 இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 9 + 0 9, 1 + 6 7, 3 + 2 5, 1 + 1 2. ஸோ 25.79 சென்டிமீட்டர். அடுத்தது இது எல்லாமே எதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லென்த் ஆஃப் த ஆர்க் 13.19 சென்டிமீட்டர், ரேடியஸ் 6.3 சென்டிமீட்டர், ஏரியா 41.54 சென்டிமீட்டர், and then perimeter 25.79 சென்டிமீட்டர்.
இந்த சம் இதோட முடியுது. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே வீடியோவை போர்ட்ரேட் மெத்தடில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்ஸ் ஃபார்